Welcome you all for Brinda's lecture. Today's topic is probability distribution. This is the second topic in deep learning unit 1. Let's go to the topic probability distributions. Before entering into the topic, let's see what is distribution. Distribution அப்படினா என்ன அப்படினா the possible values a variable can take and how frequently they occur. அதாவது ஒரு வேரியபிள் வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு பாசிபிள், அது எத்தனை டைம் வந்து அக்கர் ஆகுது அப்படிங்கிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். Again I tell you what does distribution means. The possible values a variable can take and how frequently they occur. So this is what distribution is. In statistics, the probability distribution gives the possibility of each outcome of a random experiment or event. அதாவது probability distribution அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டியை அவுட்கம்மாக கொடுக்கும். எதோடைய பாசிபிலிட்டி அப்படின்னா, ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் ஈவெண்ட். அது என்ன ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் ஈவெண்ட் அப்படின்னா, ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது இது ரிசல்ட் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஹூஸ் அவுட்கம் கெனாட் பி ப்ரிடிக்டட். அதாவது கன்ஃபார்மாக இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ரிசல்ட்டை தான் வந்துட்டு ரிசல்ட் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் வந்து சொல்கிறது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து இந்த ஸ்லைட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். இஃப் வி த்ரோ அ டைஸ், the possible outcomes of it is defined by the probability. This distribution could be defined with any random experiments whose outcome is not sure or could not be predicted. அதாவது நம்ம டைஸ் வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய அவுட்கம் வந்து நம்ம ஷியோராக சொல்ல முடியாது. ஒரு டைஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா டைஸில் வந்துட்டு என்ன கவுண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளால் ஷியோராக சொல்ல முடியாது, அதை ப்ரிடிக்டும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். Again I tell you, random experiments are defined as the result of an experiment whose outcome cannot be predicted. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, if we toss a coin, we cannot predict what outcome it will appear. Either it will come as head or as tail. ஸோ நம்ம வந்து காயினை டாஸ் பண்ணும்போது அதில் வந்து ஹெட் வருமா டெய்ல் வருமா அப்படிங்கிறது நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்டு another example of random experiment. இப்போ random variable has a probability distribution which defines the probability of its unknown values. அப்போது நம்ம வந்து ரேண்டம் வேரியபிளில் வர வேல்யூஸ் வந்துட்டு ஒரு அன்னோன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், இல்லை கண்டினியூஸாகவும் இருக்கலாம், ஆர் டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ரெண்டுமாவும் இருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பாசிபிள் வேல்யூஸ் அ வேரியபிள் கேன் டேக் அண்ட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி தே அக்கர். திஸ் இஸ் வாட் த டிஸ்ட்ரிபியூஷன். probability distribution அப்படிங்கிறது it gives the possibility of each outcome of random experiment or event. random experiment அப்படின்னா என்ன? the result of an experiment whose outcome cannot be predicted, not sure, could not be predicted. அந்த மாதிரி வர ஈவெண்ட் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா random experiment event அப்படின்னு சொல்கிறோம். So what are all the types of probability distribution அப்படின்னு பார்த்தோம்னா, there are two types of probability distribution and it is used for different purposes and various types of the data generation process. Normal or cumulative probability distribution, இது வந்து இன்னொரு மாதிரி சொல்லலாம், நார்மல் ஆர் குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். பைனாமியல் ஆர் டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னா the set of possible outcomes can take on values in continuous range. சரிங்களா?
அதாவது நம்ம எதை வந்து குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் நார்மல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம் அப்படின்னா எதோடைய வேல்யூஸ் வந்து கண்டினியூஸ் வேல்யூஸாக வருதோ அதெல்லாமே வந்து நம்ம குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த டைமில் இந்த டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இதே டெம்பரேச்சர் வந்து டெய்லியுமே இருக்குமா, இதே டைமுக்கு டெய்லியுமே இருக்குமா அப்படின்னா இருக்காது கண்டிப்பாக. இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ the temperature of the day is an example of continuous probability. Based on these outcomes, we can create a distribution table. நம்ம continuous probability calculate பண்ணும்போது அதாவது cumulative probability distribution calculate பண்ணும்போது நம்ம வந்து probability density function வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த probability density function அப்படின்னா என்ன அப்படின்னா we can define as 1 divided by sigma square root of 2 pi e power minus square root of x minus mu divided by sigma. ஸோ இதில் mu அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன் வேல்யூ, சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இப்போ மீன் வந்து 0வா இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ஆ இருக்குது அப்படின்னா தென் த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் known to be நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸுங்கிறது ஒரு நார்மல் ரேண்டம் வேரியபிள். இதெல்லாமே வந்து நம்ம வந்து மேத்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் மேத்தமெட்டிக்கல் பேப்பர்ஸில் நம்ம படிச்சிருக்க ஃபார்முலா தான் இது. வந்துட்டு இதெல்லாமே